அந்த குருமூர்த்தியை பார்த்ததுமே ரிசல்ட் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ சொன்னியன்னு தான் நான் எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டேன். நாம ஒன்னும் பேருக்கு கலந்துக்கல தேனு. எல்லா டெஸ்ட்லயும் நம்ம நல்லா பண்ணிருக்கோம். அதெல்லாம் சரிதான். ஆனா செலக்ட் பண்ற இடத்துல அந்த ஆள் தான் இருக்கானே. இருக்கட்டும், நம்ம எதிரியால கூட நிராகரிக்க முடியாத அளவுக்கு நம்ம ஜெயிக்கணும். ஜெயிப்போம். நீ என்னமோ நம்பிக்கையா சொல்ற, பாப்போம். கண்டிப்பா ஜெயிப்போண்டி, நீ கவலைப்படாம இரு. சீருடை பணியாளர்கள் தேர்வுக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வருஷம் இந்த தேர்வுல கலந்துகிட்டதுல யார் யார் வெற்றியாளர்களோ அந்த லிஸ்டை போய் இவர் படிப்பார். லிஸ்ட்ல இருக்கவங்க மட்டும்தான் இந்த வருஷம் செலக்ட் ஆனவங்க. ஒருவேளை லிஸ்ட்ல பேர் இல்லைன்னா வருத்தப்படாதீங்க. அடுத்த முறை நல்லபடியா ட்ரைனிங் பண்ணிட்டு வந்து இந்த போட்டியில கலந்துக்கங்க. இந்த முறை வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். லிஸ்ட் படியா. நந்தினி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஜனனி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். கோமதி, லோகேஸ்வரி, ஆல் தி பெஸ்ட். நம்ம பேர் தான் வராதுன்னு நான் அப்பவே சொன்னேன்ல. ஏண்டி அவசரப்படுற? முத பேரா வந்தாதான் இந்த வேலையை ஏத்துப்பியா? கடைசியா வந்தா வேணான்னு விட்டுருவியா? அப்படிலாம் இல்லடி. அப்ப பொறுமையா இரு, சொல்லுவாங்க. எப்படியும் பேர் வரும். கிரிஜா, ஆல் தி பெஸ்ட். தென்மொழி, லிஸ்ட்ல உன் பேர் வந்துருச்சுடி. வாழ்த்துக்கள். அது எப்படி? நீதான் எல்லா டெஸ்ட்லயும் என்னை விட நல்லா பண்ண. உன்னை விட்டுட்டு என்ன கூப்பிடுறாங்க? நீ தேவையில்லாம குழப்பிக்காத. போடி போ. ஹாய், உன் பேரு தானே தேன்மொழி. கூப்பிடுறான்ல, வரலாம்ல. வாங்க. குடியா. சூப்பர் தேனு, நினைச்சத சாதிச்சிட்ட. ரொம்ப சந்தோஷம்டி. நீயும் செலக்ட் ஆனாதான் எனக்கு சந்தோஷம் மயிலு. அதுவும் நடக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. சக்தி, வாழ்த்துக்கள். ரேவதி, தேங்க்யூ சார். சார் அவ்வளவுதான் சார். என்ன மயிலு, எந்த லிஸ்ட்லயுமே உன் பேர் வரவே இல்ல. எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, உன்னை செலக்ட் பண்ணாம விட்டதெல்லாம் ரொம்ப அநியாயம்டி. இந்த ஆள் தான் வேணும்னு ஏதோ உள்ளடி வேலை செஞ்சிருக்கான். அது தெரிஞ்ச விஷயம் தானே தேனு. நம்ம எதிர்பார்த்தது தானே நடந்திருக்கு. என்னால இதை ஏத்துக்க முடியலடி. உனக்கு கிடைக்காத ஆர்டர் எனக்கு தேவையே இல்ல. இந்த ஆள் மூஞ்சிலே கிழிச்சு போட்டு வந்துடுறேன். இரு, ஏன் இப்படி இருக்க? இது ஏன் பிரச்சனை தானே, நானே பேசி முடிச்சுக்கிறேன். எல்லாரும் கவனிங்க. இதுல யார் யார் பேர் வரலையோ அவங்க எல்லாம் இந்த முறை செலக்ட் ஆகல. செலக்ட் ஆகாதவங்களுக்கெல்லாம் ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் டைம் நல்லா பிராக்டிஸ் பண்ணி நீங்க செலக்ட் ஆகுங்க. இப்ப எல்லாரும் கிளம்பலாம். நீங்களும் போலாம். டிஸ்பஸ். யோ போயா. ஓகே சார். என்ன மயிலு,
ஐபிஎஸ் மேடம், செலக்ஷன் லிஸ்ட்ல உங்க பேர் வரல போல இருக்கு. சாதாரண கான்ஸ்டபிள் செலக்ஷன்லயே செலக்ட் ஆகாத நீங்க நாளைக்கு ஐபிஎஸ் ஆயிடுவீங்களா? செலக்ஷன் பண்ற இடத்துல உங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் இருந்தா நேர்மையான ஆளுங்கெல்லாம் தேரவே முடியாது சார். போனா போதுன்னு உன்ன மட்டும் செலக்ட் பண்ணா தேவையில்லாம ரொம்ப பேசுற. நீங்க தான் சார் தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சும்மா இருத்தேனே. என்ன ஏன் சார் செலக்ட் பண்ணல? மயிலு, முட்டாளா நீ? நீ எந்த டெஸ்ட்லயும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல, அதனாலதான் செலக்ட் ஆகல. இவளை விட நான் குறைவா தான் சார் மார்க் வாங்கினேன். என்ன எப்படி செலக்ட் பண்ணீங்க? இது செலக்ஷன் கமிட்டியோட முடிவு. இதுதான் ஃபைனல். என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது. நான் கேட்பேன் சார். நான் ஏன் செலக்ட் ஆகலன்ற காரணம் எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். மயிலு, எனக்கு 1008 வேலை இருக்கு மயிலு. தோத்து போன வரிசையா நான் போய் நின்னு நீ இதனாலதான் தோத்து போயிட்டேன்னு காரணம் சொல்லவும் முடியாது, சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. நீ தோத்துட்டனா தோத்துட்டதுதான். வேணும்னா அடுத்த வருஷம் வந்து செலக்ஷன்ல கலந்துகிட்டு ரொம்ப நல்லா ட்ரைனிங்கோட வந்து ஜெயிச்சு பாரு. இப்போ உன் சான்ஸ் முடிஞ்சிருச்சு. அரட்டுமா? நில்லுங்க சார். சரியான காரணத்தை சொல்லாம நீங்க இங்க இருந்து போக முடியாது. லூசா மயில, நான் தான் நீ ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கனே, அதையே கேட்டுக்கிட்டு இருக்க. எதுல சார் பெர்ஃபார்ம் பண்ணல? எல்லா டெஸ்ட்லயும் உங்க கட் ஆஃப் மார்க்க தாண்டி தான் நான் ஸ்கோர் பண்ணிருக்கேன். நீங்க சொன்ன நேரத்துக்குள்ள 400 மீட்டர்ஸையும் நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இல்ல, கடைசி ரவுண்ட் நீ ஓடல, சாமினா இல்லாம நின்னுட்ட. பொய் சொல்லாதீங்க சார். இவ எனக்கு முன்னாடியே ஓடி முடிச்சிட்டா, அத நான் பார்த்தேன். தபார், நீ பாத்தியோ கேட்டியோ எனக்கு தெரியாது. கலாட்டா பண்ணாம மரியாதை அவன் ஃப்ரெண்ட கூட்டு ஓடி போயிடு. இல்ல நியூசன்ஸ் கேஸ்ல உள்ள போட்டுருவேன், ஜாக்கிரதை. ஒரு நிமிஷம் சார். ஸ்டாமினா இல்லாம நான் ஓடலன்னு சொன்னீங்கல்ல. நான் செலக்ட் ஆயிட்டேன்னு நீங்க சொல்ற வரைக்கும் இந்த கிரவுண்ட்ல நான் ஓடிக்கிட்டே இருக்க போறேன் சார். அறவழி போராட்டமா? ஓடு, எனக்கு என்ன, ஓடு. பைத்தியம் மாதிரி நீ ஓடிக்கிட்டே இரு. மயிலு, மயிலு, நான் சொன்ன கேளு மயிலு. மயிலு, மயிலு. கோயில் திருவிழாவில் 3 நாள் தொடர்ந்து சைக்கிள் ஓட்டுவாங்கல்ல, அதே மாதிரி நீயும் ஓடு.
சரி இதை நீ ஆபீஸ்ல கொடு. ஓகே சார். அங்க கூட்டம் அது வந்து சார் அந்த பொண்ணியா ஓடிட்டு இருக்கு. அது சார் நான் செலக்ஷன்ல பக்காவா பண்ணிட்டேன் சார். அது செலக்ஷன் ஆகலன்ற கோவத்துல அந்த பொண்ணு சும்மா தகராறு பண்ணுது சார். அதான் அவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்கறாங்க சார். சரி அந்த பொண்ணியா செலக்ட் ஆகல? அந்த பொண்ணு எந்த டெஸ்ட்லையுமே கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணல சார். அதான் சார். சார் சார் எதுக்கு சார் அங்கே? நில்லுமா. நீ சரியா பெர்ஃபார்ம் பண்ணலன்னு உன்னை செலக்ட் பண்ணல. அதை ஏத்துக்காம ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? செலக்ஷன் நேர்மையா நடந்தா நான் பிரச்சனை பண்ண மாட்டேன் சார். ஆனா எதுவுமே அப்படி நடக்கல. மீட்டரையும் நான் முழுசா முடிச்சிட்டேன் சார். ஆனா ஸ்டாமினா இல்லாம நான் நின்னுட்டேன்னு இவர் போய் சொல்றாரு சார். சார் எனக்கு ஸ்டாமினா இருக்குங்கிறத இவருக்கு நான் நிரூபிக்கணும் சார். எனக்கு ஒரு நியாயமான முடிவு கிடைக்கணும். யோ இந்த பொண்ணுக்கு ஸ்டாமினா இல்லன்னு எப்படியா சொல்ற? சார் அப்ப அவங்க ஓடாம நின்ட்டாங்க சார். இல்ல சார், அப்பவும் அவ ஓடிட்டா. இவர்தான் ஓடலன்னு பொய் சொல்றாரு. சார் மத்த டெஸ்ட் எல்லாம் வந்து இவங்க யோ நீ எல்லா டெஸ்ட்லயும் எந்த லட்சணத்துல ஜட்ஜ் பண்ணிருப்பேன்னு நல்லா தெரிஞ்சு போச்சியா? உன் பேர் என்னம்மா? தங்கமயில் சார். நீ ஜீவாவுக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே? ஆமா சார். யோ 3 லட்சம் ரூபாய் திருப்பி வாங்கிட்டாங்கிற கோவத்தை இப்படி காட்டிட்டியா? இல்லைங்க சார். யோ பேசாதயா. எத்தனை தடவை சொன்னாலும் தெரிஞ்சுக்க மாட்டியா? ஒரு பர்சனல் பகையை செலக்ஷன்ல போய் காட்டியிருக்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனாலதான் நம்ம டிபார்ட்மெண்ட் பேரே கெட்டு போகுதியா. போய் செலக்ஷன் பேட் எடுத்துட்டு வாயா. சார் வெரி குட் மயிலே. போலீஸ் ஆகிறதுக்கு உடல் தகுதி மட்டும் போதாது, உன்னை நிரூபிச்சு காட்டணுங்கிற ஃபைட்டிங் ஆட்டிடியூடும் வைராகியம் ரொம்ப முக்கியம். அது உங்ககிட்ட நிறையவே இருக்கு. நம்ம டிபார்ட்மெண்ட்ல நிறைய சாதிப்பேன்னு நம்புறேன். நிச்சயமா சார். அப்படியா? இந்தா உனக்கு செலக்ஷன் ஆர்டர் நான் தரேன். யூ ஆர் செலக்டட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. உன்னை என் ஸ்டேஷனுக்கே வர வச்சு என்ன பண்றேன் பாருடி.
என்னம்மா அப்படி பாக்குற? ஆ? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடி. ஏன் கண்ணி போட்டுட்டு போல இருக்கு. காக்கி யூனிஃபார்ம் உனக்கு ரொம்ப எடுப்பா இருக்கு மயில. தங்க மயில். மா, உன் பொண்ணுக்கு நேம் பேட்ச் எல்லாம் கொடுத்துட்டாங்க பாருமா. உன்னை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சாமி கும்பிட்டு கிளம்புன. சரிம்மா. நீங்களும் வாங்க. இந்தாம்மா. சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கம்மா. சரிம்மா. சாமி, ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகிறது என்னோட கனவு. அதுக்கான முதல் அடியை இன்னைக்கு நான் எடுத்து வைக்கிறேன். யாரும் என்ன குறையும் சொல்லாத அளவுக்கு என் வேலையை நான் சரியா செய்யணும். இதுல இருந்து படிப்படியா நான் நினைச்ச உயரத்தை அடையணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும். இன்னைக்குதான் மயில முதல் நாள் வேலைக்கு போறா. சந்தோஷமா வாழ்த்து சொல்லி அனுப்பாம ஏமா கண் கலங்குற? என் பொண்ணு போலீஸ் ஆயிட்டான்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா IPS பரீட்சை எழுத முடியாம போயிடுச்சேன்னு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா, மலை உச்சிக்கு போகணும்னா நேரா நம்ம அங்க போய் இறங்க முடியாதுமா. அடிவாரத்துல இருந்து தானே நடக்க ஆரம்பிக்கணும். எனக்கு இதுதான் ஆரம்பம் நினைக்கிறேம்மா. நீயும் நானும் ஆசைப்பட்ட இடத்துக்கு நான் கண்டிப்பா ஒரு நாள் போய் சேர்ந்துருவேம்மா. என் பொண்ணு ஜெயிச்சு காட்டுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குடி. அந்த நம்பிக்கை தான் என்ன உசுரோட வச்சிருக்கு. என்ன நீ ஆசீர்வாதம் பண்ணுமா. நல்லாரு. செய்யற வேலைக்கு உண்மையா இருந்து எல்லார்கிட்டயும் நீ நல்ல பேர் வாங்கணும். சரியா? வாழ்த்துக்கள் மயிலு. தேங்க்யூக்கா. ஏக்கா, இவ கான்ஸ்டபிள் வேலைக்கு தானே போறா? என்னவோ கலெக்டர் வேலைக்கு போற மாதிரி அம்மாவும் பொண்ணு ஓவரா சீன் போடுறீங்க. ஏய், அவங்க பரீட்சை வச்சு உடம்பாலையும் மனசாலையும் இவ தயாரா இருக்கிறான்னு சோதனை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த வேலையை இவளுக்கு கொடுத்திருக்காங்க. அது சிறுசோ பெருசோ அவ ஒரு வேலையில சேர்ந்திருக்கா. நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன தண்ட சொரன்னு குத்தி காட்டுறியாமா? நானும் வேலைக்கு போய் சம்பாதிச்சுதா நீ பெத்த கடனை அடைக்கணுமா? இல்லனா துரத்தி விட்டுருவியா? ஏய், நான் சொன்னதோட அர்த்தமே வேறடி. குடும்ப சூழ்நிலைய புரிஞ்சுக்கிட்டு மயிலு வேலைக்கு போறா. உனக்கு ஏன் அந்த பொறுப்பு வரலன்னு கேக்குறேன். நானும் இவ்வளவு மாதிரி இருக்கணும்னு ஏமா எதிர்பார்க்கற? ஏன் வழி வேற, இவ வழி வேற. உச்சிய தொடணும்னு முடிவு பண்ணிட்டா நான் நேரா அங்கதான் போவேன். டக்குன்னு ஒரு நாள் கோடீஸ்வரியா ஒரு பெரிய பங்களால இருப்பேன். அப்போ உங்க எல்லாருக்கும் புரியும் இந்த கயல் யாருன்னு. அப்ப தெரியும் போது பாத்து. இப்ப எதுக்குமா இந்த வாக்குவாதம்? அதை விடுமா, நான் கிளம்புறேமா. பாத்துமா. அக்கா, நான் போயிட்டு வரேன். ஏய், ஆல் தி பெஸ்ட் டி. இது சொல்லலனா அம்மா இன்னைக்கு எல்லாம் என்ன முறைச்சுக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ்க்கா, வரேன். வா. மயிலு, நானும் உன் கூட ஸ்டேஷன் வரைக்கும் வந்து உன்னை விட்டுட்டு வரவா? நானும் வரனே. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் என்ன 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையா பள்ளிக்கூடம் வரைக்கும் வந்து விட்டுட்டு போறதுக்கு? உன் பொண்ணு போலீஸ்மா. வரேம்மா. பாத்து. அக்கா, போயிட்டு வரேன். வா.